மட்டும் தெரியும் எல்லாத்துக்கும். மலைன்னு சொன்னா இந்த 5 டிஸ்ட்ரிக்ட் உள்ள நம்ம ஏரியா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவரும் எல்லாத்துக்கும் தெரியும். இவர் வந்து தேனி மாவட்டத்திலேயே மிகவும் ரொம்ப முக்கியமான நபர். சேர்த்தது பூரா டிஸ்ட்ரிக்ட்ல டான்னு சொல்லி ஒரு கடை இருக்கும்ல, அந்த அப்படி கடாவாத்தையும் காலி பண்ணி இருக்கு. ஊர்ல எங்களுக்கு முன்னுக்கு ஒரு சண்டை விட்டு படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பாரம்பரியம் விட்டு கொடுக்கூடாது. பெரிய கடை லட்சத்துக்கு போகுது. போய் ஆட்டுக்குட்டி பிடிச்சி போயியான்னு கட்சிக்காரங்க ஆட்டுக்குட்டிக்காரங்க கூட வர சாதாரண கட்சிக்காரங்க அதனால நாங்க வந்து மலையை குறிப்பிட்டு ஆரம்பிச்சோம். இவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குற விதமாகவும், ரெண்டாவது வந்து இந்த வயசுலயும் பெரியவர் கிடாக்குள்ள வந்து இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்து இதுக்குள்ள ஈடுபாடாது. கிடாயை பத்தி வெளி ஊர்ல இருந்து எங்களுக்கு முன்னுக்கு சண்டை விட்டு நாங்க ஒரு 20 வருஷம் வளர்க்குறோம். ஒரு 35 வருஷமா வளர்க்குறோம். ஒரு 25 குறைஞ்சது ஒரு 100 ஆச்சு இருக்கும். 100 ஆச்சு இருக்கும். 100 கடை இருக்கும். களம் ஒரு 50 களமாச்சு போயிருக்கோம். தோல்வி குறைஞ்சது ஒரு 10 தோல்வி இருக்கும். அவ 10 நிறைய இருக்கு. இதுல ஒரு பொதுவா எங்க வீட்டுல ஒரு பொதுவா எங்க பொருளா வளைச்சு இந்த ஆட்டுக்குட்டி குட்டி வருமான சின்னதுல இருந்து ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு. எங்க வீட்டுல பொதுவா எங்க தாத்தா பாட்டியில இருந்து ஆடு மாடு வச்சு வளர்த்துருந்தாங்க. அப்ப இருந்தே அதுலயே எங்களுக்கு அந்த யாரை பார்த்து இந்த கிடாலாம் வளர்க்கணும். எங்க தாத்தா பாட்டி ஆடு குட்டி தான் வளர்த்தாங்க. தாத்தா பாட்டி ஆடு குட்டி தான் வச்சு வளர்த்துட்டு வந்தாங்க. வீட்டுல ஒரு பிள்ளையா வச்சு நாங்க வளர்த்துட்டே இருப்போம். சல்லி விழுத மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு பெஸ்ட் கிடாக்கி எங்களுக்கு ஒரு முன்னோர்கள் செஞ்சதுனால இவர் மூலியமா நாங்க அப்படியே பின்னாடி கத்துக்கு வரோம். எங்களுக்கு அப்புறம் எங்க பிள்ளைய இப்படியேவும் தொடர்ந்தே வந்துட்டே இருக்கோம். படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பாரம்பரியம் விட்டு கொடுக்க கூடாதுல்ல, அதனால போய்க்கே இருக்கும். இப்போ ஒரு குட்டி எடுக்கணும்னா எந்த மாதிரி பார்த்து குட்டி நல்ல ஆடு, நல்ல இனங்கனமான ஆடு, இனங்கனமான கால் கஞ்சி, ஒரு விருத்தமான கலரு, ஒரு ஆளுக்கு ஒரு கலர் பிடிக்கும். கொம்பு வரும், கொம்பு கனமா வரணும். துளி முதுகுல துளி சூத்து சொல்லலாம எடுக்கணும். துளி இல்லாம கலரு கலரும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கலர் பிடிக்கும். நம்ம பிடிச்ச கலரு கருப்பு பிடிக்கும். ஒரு ஆளுக்கு கருப்பு கலர் வளர்ப்பாங்க, ஒரு ஆளுக்கு வெள்ளை வளர்ப்பாங்க, ஒரு ஆளுக்கு செவல மரம் வளர்ப்பாங்க. அந்த குட்டி எடுத்து எப்படி குட்டில இருந்து வளர்த்து கொண்டு வர பராமரிப்பாங்க. அது என்ன 2 மாசம் தாய்ப்பால் நல்லா குடிக்கும். குட்டி 3 மாசம் தாய்ப்பால் நல்லா குடிச்சு வளரணும். ஆட்டிலேயே குடிச்சு வளர்ந்தா இங்க வந்து நம்ம வீட்டுல வந்து கிறங்காம இருக்கும். வந்து அதுக்கு பிறகு கொம்பு பிடிக்கி குட்டியை நல்லா வளர்த்து ஒரு 5 மாசம் கழிச்சு நம்ம கொண்டு வந்து கொம்ப பிடுங்கி வளர்த்து நல்லா குருணை, சோளம், அரிசி இதை போட்டு வளர்க்கணும். கிறங்க விடாம வளர்க்கணும். குட்டியில வளர்ந்து குட்டியிலே எந்த அளவுக்கு ஊக்கமா வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு கிடாயி பெருசாகி வரும். பெருசாகி அப்புறம் சண்டைக்கெல்லாம் கொண்டு போவாங்க. அதுக்கு தனியா ஊட்டச்சத்து நடக்கணும். ஒரு வருஷம் கழிச்சு 2 பல்லு போடும். 2 பல்லுக்கு பிறகு கடை சண்டைக்கு தயாராகும். 2 பல்லுக்கு பிறகு அந்த கடாவோட கொம்புக்கணும் கொஞ்சம் கிடாயில பருவம் மாற்றம் மாறும். அந்த மாற்றம் மாறின பிறகு சண்டைக்குன்று தெரியுறப்ப எப்பயும் போல புல்லு, தண்ணி, உளுந்தம் குருணம் வைப்போம். களத்துக்குன்றப்ப இரும்பு சோளம், பருத்தி விதை, காணம் இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட விட்டு, ஒரு சில கடாய்களுக்கு பால் ஊற்றி முட்டை ஊற்றி நடக்க விடுவோம். அப்படி ஒரு சில கடாய்க்கு பால் ஊற்றாம நடக்க விடுவோம். நடக்க விட்டா நீச்சல் வந்து ஒரு களத்துக்குன்றப்ப 5 நீச்சல் 6 நீச்சல் 4 நீச்சல் போட்டு கடாயை தயார் பண்ணி வச்சாலே நம்ம வளர்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு 15 நாள் இல்லாட்டி ஒரு 20 நாள் தயார் பண்ண போதும். தயார் பண்ணணும். நடக்க விடணும். நல்லா நடக்க விட்டா நம்ம கடை நம்ம தெரியும் வளர்க்குறவங்களுக்கு இது நல்லா சண்டை செய்யும். இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த கடாயில 50 அடி அடிக்கும், இன்னைக்கு 75 அடி அடிக்கும். ஒரு சில கடாயில் இப்பத்தே 50 அடி 75 அடி முதல்ல 100 அடி அடிச்சாத்தே சரி பிரிச்சு. இந்த ஊர்ல மட்டும் எத்தனை கடை இருக்கும்? இங்க ஒரு 10-50 கடை இருக்கும். 50 கடை சின்ன கிராமம் தான். 50 கடை இருக்கும். இது வந்து கிராமம் தான். இதே கம்பத்துல வச்சுக்காங்க 500 கணக்கு கடை இருக்கு. முதல்ல நிறைய கடை எல்லா ஊர்லயும் கடை இருக்கு. இப்ப பரம்பரையா போய்கிட்டே வந்துட்டு இப்ப போலீஸ் விலைவாசி எந்தெந்த அளவுக்கு கிடா சண்டை உருவம் அழகுக்கு தகுந்து விலைவாசி போகுது. தோரணைக்கு தோரணை குட்டியே 10,000 ரூபாய். சண்டையும் செஞ்சு வேற குட்டி இப்ப 10,000 ரூபாய். குட்டியே 10,000 ரூபாய். ஆட்டுல 40 குட்டி 7,500 ரூபாய் விற்கிறாங்க. பெரிய கடை லட்சத்துக்கு போகுது. லட்சம் மேலேயே போகும்.
அந்த அளவுக்கு சண்டையும் செஞ்சு ஆட்டுல 50,000 ரூபாய் ராசபாளையத்துல எட்டையா ஒரு ஆடு கிடா ஆட்டுல எடுத்து 50,000 ரூபாய் 50,000. சண்டை போடுதோ போடலையோ ஆட்டுல கிடா கொம்புவோட இருக்கான் அவங்க 50,000 ரூபாய் ஆட்டுலயே ஆட்டுக்காரங்களே விற்கிறாங்க 50,000 ரூபாய் கொடுத்தாங்க உள்ள வந்து பேசுங்க வெளியே போய் பேசுறாங்க. பாரம்பரிய விளையாட்டு கூட தடை செஞ்சதுனால இப்ப ஜல்லிக்கட்டுக்கு ரேஸ் கூட ஓரளவுக்கு பெருமிச்சு வந்துருது. இப்ப கிடாமுட்டுக்கு வந்து கேட்டீங்கன்னா இதோட ஆர்வம் குறைஞ்சிருக்கு. அந்த முதல் வளர்த்தவங்க ஒரு ஆர்வத்துல இருந்தா வளர்த்துக்கே இருக்கும். கட்டாயம் நம்ம போலீஸ் பெர்மிஷன்ல நாங்க நினைச்சுவோம் கொண்டு போய் திருவிழான்றப்ப அந்த திருவிழா கோயில் சார்பாக டெபாசிட் பணம் 1000 ரூபா கட்டுவோம். அவங்க ஒரு 1000 ரூபா கட்டுறாங்க. இன்னொரு கடைக்காரங்க 2000 ரூபா வந்து நடத்துறதுலாம் கம்ப்யூட்டர் போயிருக்கு. அவங்க ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு உள்ள ஒரு பாத்திரத்தை எடுப்பாங்க. பாத்திரம் ஏதோ அதுக்குள்ள பொருளை போட்டு எடுத்து கொடுப்பாங்க. ஏதாவது நல்ல பொருள் எடுத்து ஒரு அன்னைக்கு கிடா பூரா ரெடி பண்ணி கிடா வளர்க்குறவங்களும் கிடா பாக்குற ரசிகர்களும் எல்லாம் போய் களத்தவே உட்காருவோம். கிடா சண்டை செய்யற பார்த்து ஆளுகளுக்கு ஆர்வம் நல்லா இருக்கும். சண்டை செய்யற கடாய்களுக்கு அன்னைக்கு நிலைமைக்கு மார்க்கெட்டும் கூடும். இந்த கடை நல்லா திறமையா சண்டை செஞ்சிருக்கு அப்படி கடாய்க்கு ஊக்க பேசி கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு. இப்ப அண்ணனுக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பூமி தேர்தல் காலத்துல களம் நடந்துச்சு. பாடாணிக்கு அண்ணா சொன்னாங்க சிறந்த அடி எனக்கு 75 அடி நல்ல சண்டை அப்படின்னா அன்னை வளர்த்தா ஒரு கருமரம். அந்த கருமரை நொடி கருமரை அந்த கடை வந்து 75 அடி. காரணம் கேட்டீங்கன்னா அந்த கடை வந்து நல்ல ஆப்போசிட் கடை நல்லா வீச்சு. அந்த கடாய்க்கு எந்த தோடியும் எனக்கு இந்த கடை வந்து அதில் இருந்து ரொம்ப ஒரு 15 கிலோ 20 கிலோ வித்தியாசம். நல்லா அடிச்சனால அன்னைக்கு கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு களத்துல அதிகம் அடிச்ச கடை இந்த கடை வந்து ஒரு ஊக்க சிறப்பா சண்டை போட்டா ஒவ்வொரு மாதிரி சண்டை போட்டா சிறப்பு பரிசு எல்லாம் தருவாங்க. எல்லாம் சிறப்பு பரிசு கொடுத்து அதை ஊக்குவிக்கும் விதமாக இன்னொரு பரிசு தருவாங்க. சண்டைலாம் ஒரு ரூல்ஸ் நடக்கணும். நடுவர் சொல்றதே உறுதியானது. எப்படி கேட்டீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நடுவர் போட்டு வருவாங்க. கடப்பல் கடை 75 அடி 75 அடிக்கு அடிச்சாச்சுன்னா சரி பரிசு. 3 கை கடை 3 நெத்தி கடை. அந்த கிடாய நம்மளும் எதிரணியில் இருக்க கடாயும் கொண்டு போய் கொடுக்குறோம்னா நடுவர்கிட்ட கொடுத்து வந்துடணும். நடுவர் சொல்றதே இறுதியானது உறுதியானது. இதுல நம்ம போய் பேசக்கூடாது. நம்ம தரப்பு யாரும் பேசக்கூடாது. அவங்க தரப்பு யாரும் பேசக்கூடாது. இப்ப 75 அடி சொன்னீங்க ஒவ்வொரு கடாய்க்கும் ஒவ்வொரு அடி. ஆமா கடப்பல் ஆயிட்டான் 75 அடி அடிச்சா சரி சோடி. 50 4 பல்லு 6 பல்லுன்னா 50 அடி சரி சோடி. 50 அடி அடிச்சா பிடிச்சுக்கிடுவாங்க. ரெண்டு பேருக்கும் பிரைஸ். வளர்க்குறவங்களே நல்லா அடிச்சுருக்கப்ப போதும் நல்லா பிடிச்சிக்குவோம் அப்படின்னு பிடிச்சிட்டாலும் சரி பரிசு. இப்ப இருக்கட்டுப்பா நம்ம 2 பேரும் பிடிச்சிக்குவோம் அப்படின்னு 2 பேர் கடைக்காரங்க நல்லா அடிச்சிருக்க. ரெண்டு மனசா இருக்கவங்க அதை ஒத்துக்கு போறவங்க போடுவாங்க. லேடி விடாதவங்க விடுங்க சண்டை நடக்க. 75 அடிக்காம அடிக்கிற கடாய்க்கு பரிசு. அடிக்க முடியாப்புல கிடா ஒரு கடை பாத்தீங்கன்னா சண்டை சேர்க்க ஓடும். அந்த கடை தோத்ததாகவும் பின்னுக்கு விரட்டி போற கடை சேர்த்ததாகவும் நடுவரே அடிச்சுருவாங்க. இதுல வந்து இடது கால யாரும் பேசவும் கூடாது. முதல் அப்படி நடக்குது. ஒரு இந்த கிடா முட்டு நடுவருக்கு இதுக்கு ஒரு பொறுப்பான பெரியவங்களே கிடாப்புல முன்னோடியா இருந்தவங்களே வச்சிருக்காங்க. அதுக்கு வைத்தியம் கை வைத்தியம் பாத்துக்கிறோம். கை வைத்தியம் பண்ணுவோம். ஒரு ஆள் டாக்டர் கூப்பிட்டு வைத்தியம் பண்ணுவாங்க. ஒரு ஆளுக்கு தெரிஞ்சவங்க சித்த வைத்தியம் அவரும் திறமையை பொறுத்து வளர்க்குறவங்களே முட்டு அதெல்லாம் எல்லாம் முட்டும். வீட்டுல பிள்ளை அடிக்குது அதுக்காக விளையாட சின்ன பிள்ளைய பாக்குறோம் நாங்க ஓட்டுறோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு அது வலிக்காது. கடை நம்ம அடிக்க முடியல அவ்வளவு தெரியாது. அதே வேற ஆள் கைப்பட்டா போய்க்கும். அது உரைச்சு அடிச்சாலும் அவள் முடிச்சிடாது அப்படின்னு அவர்கிட்ட பண்ணுவோம். ஒரு சில கடை பொம்பளையால அவுத்து கட்டினா அமைதியா இருக்கும். அவளை பாயாது ஒண்ணு செய்யாது. ஒரு சில கடை வந்து வளர்க்கறவங்களும் முட்டாது. வேற யாரு போனா ஒரு சில கடை எல்லாத்தையும் முட்டும். வளர்க்குறவங்கள பார்க்காது, சின்ன பிள்ளையோட பார்க்காது, எல்லாத்தையும் முட்டும். ஒரு சில கடை சின்ன பிள்ளைய பாயாது, பொம்பளையால பாயாது. இந்த நம்ம வீட்டுல இந்த 2 கடை வாசி பிள்ளை கட்டி கிடக்கல. இங்கிட்ட ஒண்ணு கட்டி இங்கிட்ட ஒண்ணு கட்டி கிடக்கும். வீட்டுல நம்ம வீட்டாலே அவங்க மாட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க மாட்டு வந்துட்டே இருப்பாங்க. அதே இது வேற ஆளு வந்து எந்திரிச்சு வாங்க வராதிங்க எப்படி சொல்லணும் வந்து நம்ம வீட்டுல வந்து ஒரு உறுப்பினர் நம்ம வீட்லயே ஒரு பொருள் நம்ம பிள்ளை மாதிரி அந்த எப்படி பிள்ளையா நினைச்சு வளர்க்குறியோ அந்த அளவுக்கு உன் மேல பாசமா இருக்கு. அந்த அளவுக்கு மனசு நம்பிக்கையா போய் சண்டை விடலாம். நீ வெளியே கட்டி போட்டுக்கிட்டு சூண்டு கட்டீங்கன்னா அது நான் வெளியே சூண்டே இருக்கேன். நீ எந்த அளவுக்கு பாசமா வச்சு வளர்க்குறியோ அந்த அளவுக்கு பாசமா நீ நின்றுதேன்னு உன் மனசா கிடா மேல விழுது.
எந்த அளவுக்கு பாசம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அது எந்த அளவுக்கு அளவுக்கு பாசம் வைக்கிற, எந்த அளவுக்கு அதுக்கு வாங்கி போடுறியோ அந்த அளவுக்கு மனசா கிடாம நம்ம சாப்பிடாம கூட இருக்கலாம். அதுக்கு 100 ரூபாய் கடனை கூட வாங்கி வந்து அதுக்கு தீவனம் போடணும். தீவனம் போட்டோம்னா நம்ம அண்ணன் இருக்காங்கன்னு மனசா விழுது. ஒரு நல்லது கேட்டுக்கு எங்க ஊரு பக்கம் போக முடியாது, போனாலும் நம்மளுக்கு போனாலும் அங்க நிக்க மனசு இருக்காது. சாப்பிட்டுச்சா தீவனம் வச்சாங்களா என்னாச்சு அப்படின்னு மனசுல ஊத்திக்கே இருக்கும். அப்ப நம்ம மனசு எங்க போனாலும் ஒரு சோழியா போனாலும் வீட்டுக்கு வரதுன்னு தோணும். ஏன்னா நம்ம கடைகளை பார்க்கணுமே, குருணை வைக்கலாம். இப்ப யாராச்சும் ஒரு 3வது பர்சன் வைக்க சொன்னோம்னா திங்காது, ஏன்னா புதுசா வைக்கிறாங்க, நம்ம ஓனர் வைக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரியும். அதனால நம்ம எங்க போனாலும் அது ஒரு எங்கேயும் போய் இருக்க முடியாது. ஒரு சொந்த பந்த வீட்டுக்கு போனாலும் இருக்க முடியாது, ஒரு வெளியூருக்கு போனாலும் நம்ம சாயந்தரத்துக்குள்ள இதை வந்து இதை பார்த்தே ஆகணும். அப்படி ஒரு இடத்துல இருக்கும். எங்க போனாலும் வீடு வந்து சேர்ந்துருவோம். அது கடை இருந்தா பிள்ளை ஊட்டிய கூட மறந்துடுவான். எங்க இதே போனாலும் மறக்க மாட்டான். அந்த சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து இற வைக்கணும், தண்ணி வைக்கிறேன் பார்க்க மாட்டாங்க. நம்ம வீடு வந்து சேரணும்னு ஒரு மனசு வந்துடும். நாளைக்கு பாப்பான் அந்த சோடியா, இன்னைக்கு வீட்டுக்கு போகணும்னு வந்துடுவோம். வீடு வந்து சேர்ந்துருவோம். இப்ப எப்படி கேட்டீங்கன்னா, ஜல்லிக்கட்டு ரேஸ் இதுகளுக்கு பெர்மிஷன் கொடுத்த மாதிரி இதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துட்டான். இது கவர்மெண்டே எடுத்து நடத்தணும். இது பாரம்பரிய சமையல் ஜல்லிக்கட்டு ரேஸ வந்து இப்ப கட்சிக்காரங்க இருக்காங்க, கட்சிக்காரங்க வந்து நடத்திக்கிறாங்க. இது என்ன செய்யறாங்க, நீ சின்ன பையன் ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு போயிருக்கான்னு இந்த கட்சிக்காரங்க ஆட்டுக்குட்டிக்காரங்க கூட வரமாட்டாங்க. சாதாரண கட்சிக்காரங்க வரமாட்டாங்க. இது நம்ம இப்ப ஒரு எம்எல்ஏ பிடிச்சி, இப்ப நம்ம ஊர்ல பொதுவா ஒரு மாவட்டத்துல ஒரு ஆள் இருக்காரு, அவரை பிடிச்சி அவரை நான் பிடிக்கிறேன், அவரு வந்து இன்னொரு ஆள் எம்எல்ஏ பிடிக்கிறாரு, எம்பி பிடிக்கிறாரு, பிடிச்சி அவங்க வந்து பொதுவா மாட்டுக்காரங்க வந்து பெரிய பெரிய ஆள் இருக்காங்க, அவங்க வந்து அங்கிட்டு கொண்டு போய் அவங்க இதுல ஒரு விழாவாவே நடத்திடுறாங்க. ஆட்டுக்குட்டிக்காரனை வந்து ஆட்டுக்குட்டி வச்சீங்க அப்படின்னு ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. ஆட்டுக்குட்டில ஆட்டுக்குட்டியா போயிருது, பர்மிஷன் தர மாட்டாங்க. ஆட்டுக்குட்டிக்கு வந்து பொதுவாவே எங்கேயும் ஏற்றி போனாலே சாயந்தரம் ஆனா ஏற்றி போனா எங்கடா கலந்து போறேன்னு கேட்கறாங்க. அது ரசிகர் எல்லாம் சேர்த்து ஒரு ஏக்கர்ல ஒரே 60 சென்ட்ல வேலை முடிச்சிருக்காங்க. ஒரு ஏக்கர்லயே கடையை கட்டி போட்டுப்போ, அங்கனே ரசிகர் பார்ப்பாங்க, கையில் பிடிச்சிப்போம், அழகா திருவிழா மாதிரி நடந்துச்சு. திருவிழா மாதிரி இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அனுமதி, கவர்மெண்ட்ல இதை மதிக்க மாட்டேன். அனுமதி கொடுத்தாங்க. ஆட்டுக்குடி தானே அப்படின்ற மாதிரி ஆர்வம் கூட இன்னும் 60 கூட இன்னும் ஆளு கவர்மெண்ட் ஒரு வழியில சொல்லுதுன்னா அதை எடுத்து நடத்த மாட்டாங்க. துன்புறுத்தணும். ஜல்லிக்கட்டுல இருந்து எல்லாத்தையுமே இது அப்படி பார்த்தா இது துன்புறுத்தவும் மாட்டாங்க. விட்டீங்கன்னா உடனே கொண்டு போய் அறுத்துருவாங்க. கறிக்கடையில 10,000 ரூபாய்க்கு அறுத்துருவாங்க. அடுத்து 6 மாசம் கழிச்சு பார்க்க முடியாது. இதை நாங்க 10 வருஷத்துக்கு உசுரோட வச்சிருப்போம், 25 வருஷத்துக்கு கூட வச்சு வளர்க்குறோம். வச்சிருக்கோம் 25 வருஷம் பொருளாவே இருக்கு. அவன் இது சைட் லைன்ல வச்சுங்க, இதை விட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்க, அடுத்த நாள் கொண்டு போய் கறிக்கடையில அறுத்து கறியாயிரு அந்த பிறப்பே இல்லாம போகுது. ஒரு ஆடு ஈன்றதுக்கு 6 மாசம் ஆகுது. அந்த ஆடோட வர்க்கமே இல்லாம போறது. 6 மாசத்துல ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்து 12 மாசத்துல அறுவைக்கு போயிடும். 6 மாசத்துக்கு பிறகு இது எங்கள்கிட்ட இது கிடைக்கணும். பிறந்ததும் நாங்க போய் எங்களுக்கு குட்டி வந்து காசு கொடுப்போம். 9 மாசம் குட்டி கணக்கு, 9 மாசம் அது கருவெடுத்து உருவானதுக்கு 9 மாசம் எங்கிட்ட வந்துடும். 9 மாசம் வந்து இருந்துச்சுன்னா எங்க வீட்டுல பிடிச்சிருக்கு, நாங்க வளர்த்தோம்னா இதோட ஆயுள் காலம் ஒரு 18 வருஷம் 16 வருஷம் கட்டு இருக்கும். முழுமையா இருக்கும் ஒரே ஆளுக்கு. அது எங்க வீட்டுல ஒரு நபராக இருக்கும். முடியாம அதான் இறக்குறவங்க கூட ஒரு சிலர் விற்க மாட்டாங்க. நம்ம இடத்துலயே அவங்க இடத்துலயே டெய்லி சேலஞ்ச் பண்ற மாதிரி தோண்டி இருக்கு போச்சு வச்சிருக்காங்க. விற்க மாட்டாங்க. மொத்தம் நீங்க ஆளுங்க சொல்றாங்க துன்புறுத்துறாங்க. துன்புறுத்துறது வந்து நம்ம வந்து அறுக்கல வெட்டல முடிஞ்சா சண்டை செய்யும். மல்யுத்த பண்ணி பாத்திருக்கீங்களா? முடியலன்றாலும் கை வைக்கிறோம். என்னால முடியல அப்படின்றாலும் ஜெயிக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருவாங்க. அப்ப அந்த இருக்கு நடக்க வைக்கலாம். மற்ற மிருகங்களை அடிக்கிறது துன்புறுத்துறது மற்ற விளையாட்டு இருக்கு. கெடாமுட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அடிக்கும். இதை அடிச்சா ஓடத்தையும் செய்யும். இதை அடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அடிச்சு முடிஞ்ச பிறகு அதனால முடியலன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அரட்டியோ அடிச்சோ இது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதிகாரம் மூலியமா கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாசம் ஒண்ணு ஆடை அடிச்சா ஓடு, ஜல்லிக்கட்டு அது மாதிரி மிரட்டினா ஓடு. ஆடை அதே மாதிரி அடிச்சா முட்டுமா? முட்டாது. பாசம் வச்சா மட்டும்தான் முட்டும். இது திறமையில உடம்பு வலுவு நம்ம தயார் பண்ற மாதிரிக்கலாம். உணவுக்கு ஒரு தயார் பண்ணுங்க. அந்த வலுவுல சண்டை செய்யும். அந்த வலு இல்லையா என்னென்ன முடியும்னு தெரியும். கடாக்காரங்க பிடிச்சிக்கிட்டு போங்க. ஒரு சில கடை அடிச்சுக்கிட்டே பிடிச்சிக்க முடியாம வழி தாங்க முடியாது ஓடு. கிடாய் முட்டும். முட்டுறப்ப வழி தாங்க முடியாப்பல அந்த கடை வெயிட்டா இருக்கு, இந்த கடை வெயிட் தாங்காம முடியல, அதான் விலை பிடிச்சிக்குவோம். சரி, பரிசு அவங்களுக்கு கொடுத்துருவோம். விளையாடுறதுக்கு முன்னாடி பிடிச்சா மரியாதை பிடிச்சி கொடுத்துருவாரு. நடுவரை கொடுத்துருவாரு. நம்ம சொல்லுவாங்க கடை ஓட போது பிடிக்க வாண்டுவாங்க, பிடிச்சிருங்க அப்படின்னா நடுவரை பிடிச்சு
கையில விட்டுருவாரு. ஒரு சில பேரு இல்லைன்னா என் கடை அடிக்க முடியும் அடிச்சுட்டு பிடிச்சி ஓடி போச்சுன்னா அந்த சேர்க்கிற கடாய பிடிச்சி சேர்க்கிற சேராது சேராது அந்த கலர்ல சேர்க்காம நாங்களும் வற்புறுத்தி சேர்க்கவும் மாட்டோம். திருப்பி நம்ம கடாக்கு அது அவ்வளவுதான், நம்ம கடை சண்டை செய்யும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல. அப்ப போதும் நாங்க பிடிச்ச வந்துடும். வந்தாலும் பரவாயில்ல, வீட்டுல வந்து அது வாட சாப்பிட்டு எப்பயும் போல தூங்கிட்டோம். எந்த மறுபடியும் நாங்க அந்த கோவத்துல நீ தோந்த இல்ல அந்த மாதிரி வற்புறுத்தவும் மாட்டோம். என்னைக்குமே தோந்தலாம் அடுத்த காலத்துல பாத்துக்குருவோம், அடுத்தல பாத்துக்குருவோம் அப்படின்னு தான் நாங்க போவோம்காக. நீ தோந்துட்டா உனி இதுக்கு மேல வளர்க்க மாட்டேன், நீ அடிப்பேன் அப்படின்னு எந்த எண்ணமே வராது. இந்த பொறுத்தளவு தோந்தாலும் பரவாயில்ல, நீ சேச்சாலும் பரவாயில்ல, வீட்டுல பிள்ளைதான் நீ. நீ வாட சாப்பிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் பார்ப்போம். அதுல சேச்சா பார்ப்போம், தோப்பா பார்ப்போம். இப்படியே தான் போய்க்கே இருக்காங்க. காலத்தை அப்படியே கடத்தி போவோம். மத்தனைக்கு நாங்க அதை துன்பத்தை தோந்தாலும் இது பண்ணாலும் நாங்க அந்த அளவுக்கு பண்ண மாட்டோம். நடுவர் வந்து எல்லாமே வருது எங்களுக்கு. ஊர்ல சீனியரா இருக்கு நடுவர் வருது, எங்க ஊரு கிடா பெரிய வளர்ப்புக்காரும் வருது. இவர் மூலியமா தான் நாங்க எல்லாமே அப்படியே வளர்ந்து அப்படியே வர்றோம். தலைவரா போட்டிருந்தோம். முசலம்பட்டி மதுரை இருக்கு. கம்பத்தில் ஒருத்தர் இருந்தாரு. இப்ப நம்ம இதுக்கு வந்து நல்லா கடை சட்டா விட்டவர் மனைவிதான். 2-3 கடை இப்ப நல்லா ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் இவர் பேர் எல்லாரும் பக்கம் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இவர் இந்த கடை வந்து பேர் எடுத்து கொடுத்துட்டு போச்சு. தோல்வியே சந்திக்காத கடை மலையன்னு சொல்லி, அதுமே இவர்கிட்ட இருந்த கடை ஒரு சொரட்ட மலையன்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் தெரியும். இந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஊமைன்னு ஒரு கொங்கு வச்சிருந்தேன். வெள்ளை கொங்குடா கர்நாடகா கடை கறிக்கு வந்தது. வெள்ளை கறிக்கு வந்தது கடை ஒரு கொம்பு இருந்துட்டு வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி முன்னாடியே வச்சிருந்தாரு. பேர் எடுத்து கொடுத்து போன கடை சொல்றாரு. நல்லா எனக்கு அதுக்கு பிறகு அந்த கடைக்கு பிறகு வந்தது கொங்கு தான். கொங்கு அதுக்கு முன்னாடி ஒரு பருத்தி வீரங்கர் மாதிரி வந்து இதுல வாங்கினேன். பிச்சப்பட்டில சந்திரன் இருக்காரு, அந்த ஆள்கிட்ட இருந்து வாங்கினேன். சின்ன பருத்தி வீரன் சொல்லுவாங்க. அப்படியே அதுல இருந்து என் கடை சண்டை ஓடிச்சு. அதுக்கு பிறகு ஒரு சோளமர கடை கொடுத்தோம். அது அண்ணனுக்கு ஒரு 4-5 பெருசு இருக்கு. நல்ல கடையும் மத்தால் 10 பஞ்சம் போடுவாங்க. பார்த்து போடுவாங்க. நம்ம மாத்தனம் போடுறது பெஸ்ட் கடைன்ற கடையில நல்லா சண்டை போடும் கடை. டிஸ்ட்ரிக்ட் ஒண்ணு இருக்கும். இப்ப மதுரைக்கு ஒரு கடை இருக்கும், தேனிக்குன்னு ஒரு கடை இருக்கும். அப்படி கடை அவ்வளவு நாங்க சேர்த்து வாங்கிக்கோம். நாங்க சும்மா மத்த கடையில கூட சேர்க்கறது இல்ல. இவர் சேர்த்தது பூரா டிஸ்ட்ரிக்ட்ல டான்னு சொல்லி ஒரு கடை இருக்கும்ல, அந்த அப்படி கடாவா காலி பண்ணி இருக்கு. அப்படி கடாவா சண்டை செஞ்சு பந்தயம் எடுத்து 5 டிஸ்ட்ரிக்ட் இப்ப தெரியுதுன்னா, மலையன்னு சொன்னா இன்னும் பாதியத்துக்கு உருவது யாரு என்னன்னு தெரியாது. ஆனா பேரு மட்டும் தெரியும் எல்லாத்துக்கும். மலையன்னு சொன்னா இந்த 5 டிஸ்ட்ரிக்ட் உள்ள நம்ம ஏரியா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவரும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இன்ன வரைக்கும் யாரும் அதிகமா அவரை பார்த்தது இல்ல. ஆனா முக்காவாசி பெரிய பெரிய ஆளுகளுக்கு தெரியும் இவர் எப்படி என்னன்னு. இன்னமும் இவர் கடை ஏதாவது ஒரு கடை களத்துக்கு வந்தாலும் மத்தவங்க கொஞ்சம் பயம் வரும். ஏன்னா இவர் வளர்ப்பு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல யாரும் அவ்வளவா வளர்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேர் இருக்குன்னா, இப்ப அவர் பேரு தான் இப்ப டிஎன் வளர்ப்பெல்லாம் கம்மி தான். ஆணையம் குரூப்ஸ் வீட்டுக்கு வந்தா கடை சண்டை போடும். வீட்டோட ராசி வீட்டோட ராசி எங்களோட ராசி. நாங்க வளர்க்குறோமோ, நான் 3 பேர் எனக்கு அந்த கடையில போய் பேச்சம்பளம் பத்தி விதை பாதாம் பருப்பு நிறைய வாங்க மாட்டேன். ஏதோ அளவா வாங்க அளவா கொடுப்பேன். எங்க வீட்டுக்கு வர சண்டை ஓடும். எப்படி கடை சண்டை செய்யாத கடை கூட இவரு அதை உருவாக்கி போடுவாரு. இல்ல எங்க வீட்டுக்கு வர சண்டை போடும். இல்ல பொறுமையா சண்டை போடுவோம். இல்ல பொறுமையா சண்டை போடுவேன். அதிகமா 2 சண்டை பார்ப்பேன். 2 சண்டையில எல்லாத்துக்கும் தெரிய மாதிரி நடக்கும். 2 சண்டை போட நல்ல சண்டை போடும். நல்ல சண்டை. நம்ம அவங்க எந்த தோதுக்கு வராங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் பார்ப்போம். பொதுவா நல்லா சண்டை போடும். நம்ம கிட்ட சோடி வரோம்னா கொஞ்சம் பக்கத்துல எதிர்பார்ப்பாங்க. சண்டை விடுறாங்கன்னு கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா மெம்மேல நாங்க கடாய உருவாக்குறதுக்கு எங்கிட்ட சண்டை கடை இருக்க போய் இந்த நாட்டு இனம் வந்து இருக்கு. இப்ப நம்ம தமிழர் அமைப்பு பூரா முன்னுரிமை இப்போ இந்த பீட்டா கம்பெனி எதிர்த்து ஜல்லிக்கட்டு வேணும்னு போராடின காரணம் கிடைக்குங்களா, நாட்டுப்பாலோட வீரிய இருக்கும் போய் மக்களுக்கு கிடைக்கணும்னு போறாங்க. அது மாதிரி இது நம்ம நாட்டாடு. நம்ம தமிழ்நாட்டு இருக்க ஆடுக எட்டயபுரம், மயிலம்பாடி, குறும்ப, மேச்சாரி ஆடு, அடுத்த நாட்டுக்கு பீச்சம்பளின்னு செவல கலர்ல இருக்கு. இது பூரா நம்ம ஏரியா ஆடு. வறட்சியின் தாங்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் சொல்லி கொடுக்கும். இப்ப இந்த கடைகள்லாம் கிட்ட இருக்க போய் அதே மாதிரி ஒரு கடை ஒரு நம்மகிட்ட ஒரு 10-15 வருஷமா இருக்கு. அந்த கடை முடியலன்றப்ப கொண்டு போய் ஆட்டுக்கு கொடுத்தோம் இனவெருத்தி. அப்ப இந்த நேரம் அறியாம இருக்கலாம் கேட்ட கவர்மெண்ட் சொன்ன மாதிரி இதை துன்புறுத்துறோம் வைக்கிறோம் சொல்றாங்க. அது 14 வருஷம் இருந்துச்சு. 14 வருஷம் மட்டும் எங்கிட்ட இருந்துச்சு. 14 வருஷம் இருந்த பிறகு திருப்பி போய் ஆடு கூட விட்டோம். அதுக்கு முன்னாடி 1 வருஷம் ராயம்பேட்டை வச்சு தான் போய் வளர்த்தேன். அது வேண்டாம் மட்டும் பக்கெட்டுக்கு வைக்கிறோம். நாங்க கம்பத்துக்கு ஒரு தோழியா போறப்ப அண்ணன் நான் பாக்குறப்ப மசீதி முன்னுக்கு இருக்க மாட்டேன். பக்கெட்டுக்கு வந்து
இதை கொடுங்கப்பான்னு நாங்களே வாங்கிக்குவோம். பார்த்தாலே தெரியுது நல்லா நெஞ்சுக்கணமா, ஆள் தோரணையா, பின்னுக்கு வந்து இது கையால் உறுதியா நல்லா தோரணையா நெஞ்சுக்கணமா பொம்பளா இருக்கு. சரி இதை வாங்கி வந்து வளர்த்தோம். வளர்த்தோம் கேட்டீங்கன்னா இப்போதைக்கு அந்த கிடா வந்து தோல்வியை சந்திக்கும். கிடா பேரே மலையா தோரட்ட மலை. கிடா வந்து சண்டை செஞ்சு கொம்பே உருவியும் கூட சண்டை விடல. அந்த கிடா வந்து முடியாமத்தான் ஆட்டுக்கு விருத்திக்கு விட்டோம், முடியாமத்தே இருந்துச்சு. தமிழகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்டு வச்சு வளர்த்து நல்லா சாப்பிட்டது. மேய்ச்சலி போய் அதனால முழுமையா சாப்பிட முடியல. அடுத்து கால் நொண்ட ஆரம்பிச்சு. ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் காலி பண்ணோம். நாங்களே ஒரு கடையில கொடுத்துருவோம். அறுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அங்க அப்படியே வேற இது என்ன செய்யும்னாங்க, எப்ப வளர்க்க அங்க வச்சு ஆட்டுக்கு இருக்கு. அவர் என்ன இன்னொரு நம்பர் நான் வளர்த்துக்கிறேன். அவர் ஆட்டு கொண்டு போய் போட்டுருக்காரு. இன்னும் அது உயிரோட இருக்கு. ஆட்டு கூட தான் கிடக்கு. ஆட்டு கொடுத்தாரு. அதோட ஏவர்த்தி நாங்க எடுத்துக்கிறோம். அந்த ஆட்டு கூட போட்டுருக்கோம். இந்த மாதிரி இடங்களை அழிய விடாம கவர்மெண்ட் வந்து மீண்டும் ஜல்லிக்கட்டு வேஸ்ட் நடக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்தாங்க. இந்த இடங்களை நாங்க வந்து அழிய விடாம பார்ப்போம். வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு கலை நடத்துற மாதிரி மூலியமா நாங்க ஒரு உறுதி கொடுக்குறோம். கவர்மெண்ட் நாங்க ஒரு இது கேட்கிறோம், அனுமதி கேட்கிறோம், கருத்து சொல்றோம். கவர்மெண்ட் கேட்டு ஒரு நல்ல முடிவு கேட்கிறோம். கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு உதவி மாதிரி ஒரு அனுமதி மட்டும் உதவி எல்லாம் தேவையில்லை. பொருள் பாரம்பரியமான பொருள் உசுரோட காப்பாத்தி போனோம், காப்பாத்தி வைக்கணும். வந்து பாக்க. இப்ப நாடு இல்லாதான் 10 ஆடு வச்சு ஒரு வீட்டுல வளர்ப்பாங்க. இப்ப இது கறிக்கு கொடுத்தா 25 கிலோ இருக்கு. 2500 ரூபா 7500 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அதை எம்பிட்டு இன்னைக்கு வாங்கினா 50,000 ரூபாய்க்கு போகும். 50,000 இப்ப 2000 ரூபாய்க்கு கொடுத்தா ஆடே அடுத்து வளர்க்க மாட்டாங்க. வரத்து குறைஞ்சா ஆடு இப்ப 2000 ரூபாய்க்கு வாங்குற ஆடு அவங்க 2 வருஷம் வளர்த்து 2000 ரூபாய்க்கு வித்து அவங்க என்ன பண்ண போறாங்க? அது காலி பண்ணதான். அதுல பிறக்கிற குட்டி 5000 ரூபாய்க்கு வாங்கினாச்சா அந்த குட்டியை நம்ம ஆடு தீன்றேன் இன்னும் 10 ஆடு வாங்கி வளர்ப்போம். அவங்க வளர்ப்பாங்க. அந்த வளர்க்குறவங்களுக்கு ஒரு நம்ம சப்போர்ட்டா இருக்கு. இந்த கிடா 10 ஆடு இருந்தாச்சா நான் எங்களுக்கு 2 கிடா குட்டி கிடைக்கும். அதுவும் சப்போர்ட்டா இருக்கும். இந்த கவர்மெண்ட்ல எங்களுக்கு இந்த இனங்க அழியாம இருந்து ஒரு பாதுகாப்பு பண்ணி கொடுக்கணும். பர்மிஷன் மட்டும் கொடுத்தா பழைய ஆடு நாட்டு ஆடு நாங்க பாதுகாப்பா வச்சுக்கிடுவோம். அழியாம இருக்கிறதுக்கு துன்புறுத்துவோம், கவர்மெண்ட் சப்போர்ட் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு நாங்க வச்சுக்கிறோம். ஆமா, சண்டை நடக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா அத இதோட இனங்கள் அழியாத அளவுக்கு நாங்க பாதுகாக்கிறோம். இன்னி வர அதிகரிக்கிறது மாதிரி நாங்க செஞ்சு வச்சிருக்கோம். ஆடு வளர்த்தா படிக்க மாட்டாங்க. இந்த எல்லாம் படிக்கிற பசங்க எல்லாமே நல்லா தான் படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நல்லா படிக்கிற பசங்க தான் வளர்க்குறாங்க. படிப்பு முக்கியம் தான். படிப்பு ஒரு பக்கம் தான், நம்ம பாரம்பரியம் விட்டு கொடுக்க கூடாது. அந்த அளவுக்கு ரெண்டுமே பாக்குறாங்க. ஏன்னா ஒருத்தவங்க சொல்றாங்க ஆடு வளர்த்த நீ படிக்க மாட்டாடா அப்படின்றாங்க. இந்த புறம் படிச்சவங்க தான் எல்லாமே உட்காந்துருக்கோம். இந்த பையன் இருந்தா போய் காலேஜ் போயிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அந்த வீட்டுல கடை வளர்க்குறாங்க. படிப்பு முக்கியம் தான். படிப்பு ரொம்ப மெயின் வந்து படிப்பு. இங்க வந்து பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க கூடாது. என்ன நினைக்கும், ரெண்டுமே முக்கியம் தான். எங்களுக்கு இடம் இருந்தா அவன் காலேஜ் போய் வரும்போது அங்க வேற வண்டியில இருந்து ஊர் பாரியான். ஊருக்கு வரும்போது அந்த என்ன செய்யும், அந்த 4 மணிக்கு 5 மணிக்குள்ள வீட்டுக்கு போனா அந்த பில்லு தெரியும் போது போய் அந்த பில்லு போடுவானே, பில்லு இருக்குன்னு அந்த 4 மணி 5 மணிக்கு ஊர் வந்து சேர்த்துட்டான். இல்லாட்டி நாங்க நிற்போம், அந்த கடையில உட்காந்து பேசுவோம். கடை இல்லடா, நாங்க நின்றுட்டு வருவோம், நாங்க கூட சுத்திட்டு வர முடியாது. இவங்க வந்து 4 மணி 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தா 5 பில்லு பிடிப்பிடுவான், பில்லு எடுத்து போடுவான். ஆடுக்கு தண்ணி வைக்கணும், ஆடு பில்லு வைக்கணும். தேவையில்ல நம்மளோட சுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லாம தவிர்க்கலாம். அதுக்கு அது இப்ப வந்து நான் காலேஜ் விட்டு வந்தா நீங்க யோசிப்பேன், போனேன்னா பில்லு இல்ல, குருணை வைக்கணும், தண்ணி வைக்கணும். அப்ப நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு என்ன வருங்காக ஃப்ரெண்டோட போய் சுத்தணும், அங்க போகணும் இங்க போகணும் ஒரு எண்ணம் வரவே வராது. அம்மாவங்களை பாத்தீங்கன்னா வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போயிட்டு வந்தா துருவா வீட்டுக்கு வந்து சமைக்கணும் வைக்கணும் எங்கேயும் போக மாட்டாங்க. அப்புறம் நம்ம ஆட்டுக்கு வந்து நம்ம அம்மாவா ஆயிடுச்சு. நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து என்ன செய்யறோம், வீட்டுல ஒரு ஜீவன் நம்மளுக்கு அப்படி காத்து அதே அதைத்தான் பார்க்க போறோம். ஒரு புண்ணு இருக்கணும். அது வந்துட்டு எப்பயே அதையும் அதான் சத்தம் போடுவேன். அப்ப இதையும் பக்கியா இருக்கேன். இவர் வளர்க்குறாரு, இதை வந்துட்டு இதைத்தான் பாக்கணும், இதுக்குதான் பில்லு வைக்கணும், இதுக்குதான் தண்ணி வைக்கணும். இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு தான் அடுத்த வேலையை நம்ம சோறு செடிக்கிட்டே போவோம். அதுக்கு வாயிலாச்சு வாய்த்தரம் சொல்லாது. அதுக்கு ஒண்ணு அவரு சரியில்லாம இருக்கும். நம்ம அதை கடை எப்பயும் பார்க்கணும் அது என்ன நிலைமையில இருக்குன்னு நம்மளுக்கு பார்த்தே புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இது உள்ள அதுக்கு இருந்த வலி ஏதாச்சும் இருக்கும், இன்னொன்னு வவுறு சரியில்லாம இருக்கும். அந்த இதுல நம்ம கண்ணுல பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கடை நல்லா சுறுசுறுப்பா இருக்கும், திடீர்னு ஒரு நாள் சோர்வா இருக்கும். அப்ப நம்ம கடைக்கு ஏதாச்சுன்னா நம்ம வைத்தியம் எதுவும் பண்ணி மெடிக்கலோ ஏதாச்சும் சரி பண்ணி அதை ஒரு பிள்ளை மாரி பாத்துக்கே இருக்கணும். நாங்க டிஎன் மலை குரூப் இது நம்மளது கருப்புங்க. இப்பத்தான் வளர்ந்து வராரு. நீ பேரு கேபி கருப்புன்னு வச்சிருக்கோம். நீ விரைவில் களத்துல சந்திப்பாரு. என் பேரு மணி. புது சண்டை கடை
நம்மகிட்ட வந்து வந்து நிறைய கடையில சண்டையில நம்மகிட்ட இப்பதான் புதுசா வந்துருக்கு. என் பேர் ஐயப்பன். தயாராகி வந்திருக்கு. என் பேரு மலையனப்பா, கர்நாடகப்பா. என் பேர் வந்து மலையன் கேஎம்பேட்டின்னு சொன்னா தெரியும். இவர் வந்து தேனி மாவட்டத்திலேயே ரொம்ப முக்கியமான நபர். இவர் வந்து பெரிய நடுவர். இவர் வந்து தேனி, கம்பம், நம்ம கூடலூர், மதுரை பூரா எல்லாமே தெரிஞ்சவர். இவர் நம்பியே ஒரு டீமே உருவாக்கிட்டு இருக்கு. அந்த டீம் இவர் பேரவே வச்சு டீம் மலையன் குரூப்ஸ்ன்னு சொல்லி இவர் பேர் கடா பேர் சிங்கங்க. கடை புள்ளாச்சு. எப்படி பேர் எப்படி சிங்கமோ அதே மாதிரி தான் களத்துலையும் சிங்கம் தான். இன்ன வரைக்கும் ஆத்தி மண்டிடாதவர். களத்துக்கு போனா சிங்கமா மாறிடுவாரு. பேர் அமரன், எட்டையாவரம் மண்டச்சாலை. என் பேர் சேராசி, கேஎம்பேச்சி, மலையன் தரப்பு. இது எட்டையாவரம் சவள மரம். பேர் சாக்ஸ்பரம். இது மதுரையிலேருந்து குட்டியில் எடுத்து வந்தேன். குட்டியிலேருந்து இப்போ 1 வருஷம் கடா. குட்டியிலேருந்து வளர்க்குறேன். கடா 2 பல்லு. என் பேர் வைத்தீஸ். இதே நம்பி என் பேர் மௌனேஷ். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த கடா வளர்க்குறோம்.